வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட பிரிண்ட் ரிவ்யூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் மேக்ஸிமம் நம்ம டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபுல்லாக எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி பிரச்சனை வந்து எப்படி சரி பண்ணுறது நம்மளே அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டா வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1700 டேட்டா கிட்ட இருக்குது. சரிங்களா? 700 லைன் வரைக்கும் டைப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துமே நீங்கள் நார்மலாக வந்து எங்கேயாவது இடத்துல வச்சுட்டு எப்பயும் போல் பிரிண்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நேம்ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்டர் ஏதாவது கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரேஞ்சு, அது உங்களுக்கு எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் உங்களுக்கு இப்போ நான் 10 பக்கம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 பக்கம் போதும், ஃபஸ்ட் 2 பக்கம் போதும் அப்படின்னா நீங்கள் பேஜஸ்ன்னு போட்டு எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 to 2 இது 2 மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா ஆல். சரிங்களா? அதுக்கடுத்து பிரிண்ட் வாட், அதுவே கேட்குது. பிரிண்ட் வாட் நான் எதை பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு அது கேட்குது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் ஆக்டிவ் சீட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடாதீங்க. எப்போயுமே நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்போயுமே ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்டிவ் சீட் கொடுத்துட்டோம், ப்ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், அது ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் போய்க்கிறேன். ப்ரிவ்யூ கொடுக்குங்க. ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இதில் பாருங்களேன் ஒரு 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5 லைன் தான் காட்டுது. ஆனால் நம்ம இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட லைன் டைப் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிட்ட வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வெறும் இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல 1 2 3 4 5 இது மட்டும் தான் காட்டுது. இப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த இது மட்டும் தனியாக பிரிண்ட் ஆகும், இது ஃபுல்லாக தனியாக பிரிண்ட் ஆகும், இது ஃபுல்லாக தனியாக பிரிண்ட் ஆகும். அப்படி தானே ஆகும். இப்போ சரி பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றுமே இல்லை, ஏதாவது இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வரும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து நார்மல், செகண்ட் வந்து பேஜ் லேஅவுட்டு, தேர்ட் வந்து பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. சரிங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரிண்ட் கொடுக்குற பெரிய பேஜ் பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் பிரேக் ப்ரிவ்யூன்னு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து பேஜ் கேட்கும், பேஜ் காமிக்கும். பாருங்களேன், பேஜ் 1, பேஜ் 16, பேஜ் 31 அப்படியே கீழே இருக்குங்க. பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 அப்படின்னு கீழே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் 1ன்னு இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிறது மட்டும் தான் தனியாக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நமக்கு அப்படி வரக்கூடாது. நமக்கு இந்த இது ஃபுல்லாமே சேர்ந்து தான் ஒரு டேட்டா, இப்படியே தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். பிரிண்ட் அந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட டேட்டா வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு தெரியும் ப்ளூ கலரில், தெரியுதுங்களா? லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன், ப்ளூ கலரில் ஒரு கோடு தெரியுதுங்களா? இங்கே ஒரு ப்ளூ கலர் கோடு, இங்கே ஒரு ப்ளூ கலர் கோடு, இங்கே ஒரு ப்ளூ கலர் கோடு. சரிங்களா? இப்போது நமக்கு இது ஃபுல்லாமே ஒரு சிங்கிள் பேஜ் ஒரே லைனில் தான் வரணும். இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் எனக்கு ஒரே பேப்பரில் தான் பிரிண்ட் ஆகணும். அப்படி தானே? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் பேஜ் தேர்ட் பேப்பரில் இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணாதீங்க. எத்தனை பேஜ் வேணும் அது காட்டட்டும், அது பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல கர்சரை கொண்டு போங்க. இந்த மாதிரி வந்து அது அம்புக்குறியாக மாறிடும். உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் இங்கே பாருங்களேன், இப்போ நான் இங்கே கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டுது, இந்த இடத்துல போனேன்னா அம்புக்குறி மாறுது. சரிங்களா? இந்த அம்புக்குறி மாறுறத ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே வாங்க. இப்படி இழுத்துக்கிட்டே வந்து உங்களுக்கு இந்த எந்த இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இப்படி விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இப்போ ஒன்றாயிடும். இப்போ நான் லைட்டாக இந்த பேஜை இறக்கி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், பேஜ் 1ன்னு வந்துடுது. இப்போ நான் லைட்டாக ஜூம் மட்டும் கம்மி பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே பேப்பரில் பிரிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வெறும் 6 பேப்பரில் உங்களுக்கு பிரிண்ட்டு ஃபுல் இந்த இதில் இருக்க மொத்த டேட்டாவும் பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது இப்படி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக அது இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் Z கொடுத்து அதை ஃபுல்லாக வர வைக்கிறேன். வர வச்சு அப்படி இப்போ பாருங்களேன், இப்போ இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி கம்மி பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள் எத்தனை பேஜ் அப்படின்னு 3 6 9
அடேங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரு 45 பேஜ் வரைக்கும் போகுது. இங்க பாருங்க, நான் ஜூம் அதிகம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான். நீங்கள் தெரியாமல் பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 45 பேப்பர் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களால் நிப்பாட்டவும் முடியாது. கேன்சல் பண்ணுறதுக்குள்ள ஒரு 10-15 பேப்பர் வந்துடும், உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஜஸ்ட் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுலேருந்து எந்த வரை இப்போ எனக்கு இது வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாக தான் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6 பேப்பர் இந்த இடத்துல சென்டரில் பாருங்களேன், பேஜ் 1 வரும். அவ்வளோதான். இப்போ போய் நீங்கள் பிரிண்ட்டில் போயிட்டு அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+P. நீங்கள் Ctrl+P கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு பிரிண்ட்டு, இதில் 3 ஆப்ஷன் வரும். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் போயிடும். ஸோ எப்போவுமே பிரிண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துட்டு பிரிண்ட் கொடுங்க. சரிங்களா? இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்களேன். 1 2 3 4 5 6 பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்கும்போது நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தடு, இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 லைன் மட்டும் காப்பி பண்ணி அடுத்த சீட்டில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அதில் ஒரு 10 இதை மட்டும் காப்பி பண்ணி இதில் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எலாபரேட் ஆகிரும். இப்போது இதில் வந்து என்னென்னா, இப்போ இது ஒரு பிரிண்ட் மெத்தடு. சரிங்களா? இப்போது உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிரிண்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்க. எனக்கு இதை மட்டும் பிரிண்ட் கொடுத்தா போதும், எனக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரிண்ட் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எதுவுமே எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆகினோடனே திருப்பி ஸ்டார்ட்டில் போய்க்குங்க, பிரிண்ட்டு கொடுத்துருங்க. எப்போயுமே பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்துறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை, அப்படி தெரியாமல் இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ப்ரிவ்யூன்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கிராஸ் சேல்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்களேன், நம்ம செலக்ட் பண்ணது இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. பிரிண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன் வரும். செலெக்ஷன், அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் எனக்கு பிரிண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செலெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க, பிரிண்ட் போயிடும். செலெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ ஃபஸ்ட்டு கொடுங்க. ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போயும் வந்து பாருங்களேன், அந்த கிராஸ் சேல்ஸ் தான் காட்டுது. சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணால் இந்த க்ளோஸ் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆகும். மறுபடியும் நான் சொன்ன மெத்தட் தான். இந்த கார்னர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் ஒரு ப்ளூ கலர் கோடு தெரியும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ போய் பிரிண்ட்டில் போய் பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். இப்போ பாருங்களேன், கிராஸ் சேல்ஸ் இங்கே இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம அங்கே என்னென்ன இருக்கோ அங்கே எல்லாமே கரெக்டாக ப்ராஃபிட் கரெக்டாக அங்கே பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இது வந்து எனக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது, எனக்கு இதை வந்து ஃபாண்ட்டு பெருசாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜூமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு பேப்பர் A4 சீட்டு, இதில் மேலே பாதி மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. எனக்கு இது ஃபுல்லாக வரணும் அப்படின்னா, இல்லை எனக்கு இதில் இருக்க பாண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் அங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணலாம், உள்ளே போய் இங்கே போய் நீங்கள் ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு ப்ரிவ்யூ இது கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு இது பிரிண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டருக்கு பிரிண்ட்டு போயிடும். சரிங்களா? இதில் செகண்ட் இருக்க ஆப்ஷன் பேஜ் செட்டப், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபிட் டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபிட் டூன்னு இருக்கு பாருங்களேன். இதில் வந்து இப்படி 0ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் டூன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்களேன், இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வச்சுட்டு ஓகே கொடுங்க. சரிங்களா? இப்போ எனக்கு சேல்ஸ் தான் இருக்குது, இன்னும் 2 ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா எனக்கு அதுவும் இந்த பேப்பருக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷோ மார்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து கோடு இருக்கும், கீழே வந்து சைட்லேயும் இந்த மாதிரி கோடு இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மேலே மட்டும் யூஸ் பண்ணால் போதும்,
மேலே இருக்க இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட இந்த காலம் இருக்குல்ல, இதோட முடிகிற இடத்துல அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் இந்த காலம். சரிங்களா? இது வந்து இந்த பேஜோட இந்த எண்டு, இது வந்து பேஜோட ரைட் எண்டு, இது லெஃப்ட் எண்டு. சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா, கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ வரும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எழுத்துக்கோங்க. எழுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் ஃபுல்லாகவே பிரிண்ட் வரும். கண்டிப்பாக பிரிண்ட் வரும். சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள், நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி எழுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த யூனிட் செல் வந்து எனக்கு அழகாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இதை ஹைட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த கிராஸே தேவையில்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த கேக்ஸ் மறைஞ்சிடும். உங்களுக்கு இந்த இது இங்கே வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான தேவையில்லாத காலம்லாம் எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சமாக இருக்கும். சரிங்களா? இது இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பேஜ் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் மார்ஜின். இப்போ மார்ஜின்னா என்னென்னு நான் சொல்லுவோம், இதிலிருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடியும் இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்துடுவோம். இதில் வந்துட்டு மறுபடியும் பிரிண்ட் கொடுத்து ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இதில் ஷோ மார்ஜின்ஸ் இருக்குல்ல, அதான் நம்ம கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பேஜ் செட்டப். மார்ஜின்றது நம்ம இங்கே ட்ராக் பண்ணி எழுத்து விட்டோம் பார்த்தீங்களா. பேஜுன்றது நான் சொன்ன மாதிரி போர்ட்ரேட்டில் கொடுக்கணும்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். போர்ட்ரேட்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து A4 சீட்டுக்கு பதில் இந்த மாதிரி சைடில் திரும்பி இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா A4 பேப்பர் இந்த மாதிரி திரும்பிக்கிறோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடு. சரிங்களா? இது வந்து நான் இதுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து லெட்டர், உங்களுக்கு A4 சீட்டாக அந்த மாதிரி எது வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிண்டர் குவாலிட்டி, இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிரிண்டர் வந்து எவ்வளோ இதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிரிண்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர், இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து மார்ஜின். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பக்கம் கோடு கூட இருக்குன்னு சொல்லி இப்படி நம்ம ட்ராக் பண்ணி இழுத்தோம்ல, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும். இங்கே நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணதை இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டாக அப்டேட் இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மார்ஜின் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஹெட்டர் ஃபுட்டர் அப்படின்னா ஹெட்டரில் வந்து நீங்கள் எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ் 1ன்னு கொடுத்துட்டு கீழே ஃபுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீட் 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் 1 பேஜ் 2 அந்த மாதிரி வந்து பேஜ் 1 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிரிண்ட்டில் வந்துடும். அதுக்கு தான் இந்த பேஜ் 1 சீட் 1ன்றது. ஒரு பேப்பரில் வந்து பேஜ் 1ன்னு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டும். அதுக்கு வந்து இந்த பேஜ் ஆப்ஷன். சரிங்களா? ஹெட்டர் ஃபுட்டர். அதுக்கப்புறம் சீட்டு வந்து ஒரு சீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு சாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியது, இது வந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் நேராக பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, பெரிய பேப்பர்லாம் பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் பேஜ் செட்டாக போயிட்டு சீட்டுன்றது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே பாருங்களேன், இந்த சீட் டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் 4 இந்த ஆர்டரில் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எக்ஸலோட பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜ் பிரிண்ட்டு, ஒரு பேப்பர் எப்படி பிரிண்ட் கொடுக்குறது A4 சீட்டில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.